Taste the Daily. தட்டச்சு தேர்வு முறையை ரத்து செய்யும் தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்ய கோரி 2000க்கும் மேற்பட்ட தட்டச்சு பயிற்சி பள்ளி சங்கத்தினர் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தட்டச்சு வாயிலாக பள்ளி, கல்லூரி, அரசின் பிற துறைகளில் பல லட்சம் அரசு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். 1971ஆம் ஆண்டு முதல் தட்டச்சு தேர்வு முறையை தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் நடத்தி வருகிறது. இதில் ஆண்டுக்கு 4 லட்சம் மாணவ மாணவிகள் தட்டச்சு சுருக்கெழுத்து தேர்வு எழுதுகின்றனர். இந்நிலையில் விடியா ஸ்டாலின் அரசு புதிய நடைமுறை என்ற பெயரில் தட்டச்சு பயிற்சி கூடத்தை மூடும் நிலைக்கு தள்ளி உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தட்டச்சு பயிற்சி பள்ளியை நம்பியுள்ள சுமார் 5000 ஆசிரியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. கணினி மூலமாக இனி வரும் காலங்களில் அரசு தேர்வு முறை செயல்படுத்த இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்தும் அரசாணை 187ஐ ரத்து செய்ய கோரியும் விடியா ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தட்டச்சு தேர்வு என்பது கடந்த 100 ஆண்டு காலமாக தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களிலும் இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருடத்திற்கு 2 முறை இந்த தேர்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தமிழகத்திலே எங்களுக்கும் ஒரு டைம் ஷெட்யூல் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது 2027க்குள் இதை முடித்து விடுவோம். 2027லிருந்து அதற்கு பிறகு வரும் தேர்வுகள் எல்லாம் கணினியிலே தான் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் கிட்டத்தட்ட மாணவ சமுதாயத்தை எடுத்துக்கொண்டோமானால் ஆண்டிற்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். தட்டச்சு பள்ளிகளை பொறுத்தவரையில் 5000 தட்டச்சு பள்ளிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் பாதிக்கப்படும். 187 அரசாணையில் கம்ப்யூட்டரும் டைப்ரைட்டிங்கும் ஒன்றா இணைச்சு ஒரே சர்டிஃபிகேட்டை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் தரப்பில் சொல்லியிருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணாதான் அந்த சிஒஏன்ற எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பேசிக் குவாலிஃபிகேஷன் அந்த ப்ரீ ஜூனியர் அப்படின்ற ஒரு எக்ஸாம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ப்ரீ ஜூனியர் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலே அந்த டைப்ரைட்டிங் கேடருக்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள வர முடியும், ஸ்கூல் படிக்கும் போதே வர முடியும். இப்போ இந்த சிஓஏல டைப்ரைட்டிங் மர்ஜ் பண்ணி ஒரே சர்டிஃபிகேட்டாக கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த சிஓஏ சர்டிஃபிகேட் முடிச்சாங்கன்னா அடுத்தவங்க ஹையர் போகலாம், ஐ மீன் சீனியர் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சிஓஏக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தா தான் அட்டன் பண்ண முடியுன்றப்ப 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் வரைக்கும் யாருமே இந்த டைப்ரைட்டிங் தேர்வை எழுத முடியாது.